பேதுரு இருக்கிறார். இயேசுவை பிடிச்சிட்டு போகிறாங்க. அந்த நெருப்பு பக்கத்தில் போய் உட்காந்து குளிர் காயிற இடத்துல உட்கார்றாரு. அங்கே வர வேலைக்காரமாக கேட்குறாங்க, நீயும் அந்த கலிலேயன் கூட இருந்தவன் தானே? உன் பேச்சு காட்டுகிறது. இயேசு கூட இருந்தால் உன் பேச்சு எப்படி மாறிடும்? இயேசு மாதிரி மாறிடும். இயேசு கூட இருந்தால் உன் சிந்தனை எப்படி மாறிடும்? இயேசு மாதிரி மாறிடும். இயேசு கூட இருந்தால் உன்னுடைய நடக்கை எப்படி மாறிடும்? இயேசு மாதிரி. அதுக்கு மாறுறதுக்கு தான் நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் சினிமா நடிகர் மாதிரி மாறத்துக்கு இங்கே வரல. நான் அங்கே அப்படி தான் இருந்தோம். அதை கொண்டு வந்து என்னை இயேசு மாதிரி மாறுறதுக்கு ஆண்டவர் என்ன ஒரு இடத்துல உட்கார வச்சாரு. அதுதான் சபை. இங்கேயும் நீ அதே களியாட்டத்தை எதிர்பார்க்கக்கூடாது, அதே கேளிக்கை எதிர்பார்க்கக்கூடாது, அதே என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புகிற இடம் சர்ச்சு கிடையவே கிடையாது. உன்னை பரம சந்தோஷத்துக்குள் நுழைக்கிற இடம் தான் திருச்சபை. நீ உலக சந்தோஷத்தை எதிர்பார்த்து இங்கே வரவே வராதிங்க. நீங்கள் உண்மையாக இருந்தால் உலக சந்தோஷம் வெளியே தானாக வருங்க. நம்மளை சந்தோஷமாக வைக்காமல் இயேசுநாதர் வேறு யாரை சந்தோஷமாக வைக்க போகிறார்? ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். நம்மளை ஆண்டவர் சந்தோஷமாக தான் வச்சிருக்கிறாரு, இன்னும் சந்தோஷமாக தான் வைப்பார். நம்மளா போய் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு குத்துதே கொடையுதேன்னு சொல்கிறோமே ஒழிய, மற்றபடி கர்த்தர் நம்மளை சந்தோஷமாக தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வேறுபாடுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. அவனை சினிமாக்காரனை மாதிரி முடிவெடுக்கணும், சினிமாக்காரனை மாதிரி ஒரு அரசியல்வாதி மாதிரி பண்ணணும், அவரை மாதிரி ஆகணும், இவரை மாதிரி ஆகணும். சிலர் சொல்கிறான், நான் அந்த ஒர்ஷிப் லீடர் மாதிரி ஆகணும். ஆகாத. எந்த ஒர்ஷிப் லீடர் மாதிரி ஆகாத. சிலர் சொல்லுவான், நான் பென்னிஹின் மாதிரி மாறணும், நான் ரெய்னார்ட் பாங்கே மாதிரி மாறணும். யார் மாதிரியுமே வேண்டாம், இயேசுநாதர் மாதிரி மாறுங்க. அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறீங்க. யாரும் ஒரே ஒரு ரோல் மாடல் ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான், வேற ரோல் மாடலே கிடையாது. ஏன்னா மிச்ச எல்லா ரோல் மாடல்லையும் வீக்னஸ் இருக்குது. மிச்ச எல்லா ரோல் மாடலும் கீழே விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விழாத ஒரே ஒரு மாடல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அதை வாஞ்சிங்க, அப்படி மாறிடுங்க. அல்லேலூயா. அதான் வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ச்சுக்கு வந்த பிறகு இன்னைக்கு உன்னை பார்க்குறவன் சொல்லணும், அவன் ரொம்ப மாறி இருக்கிறான், அவன் பேச்சு மாறிடுச்சு, அவன் சாந்தமாயிட்டான், அவன் ரொம்ப அமைதியாக இருக்கிறான். உண்மையிலே இயேசு அவன் கூட இருக்கிறார். அதுதான் சாட்சி. அல்லேலூயா. என்னையா அவன் சினிமாக்காரன் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கிறான், இது எப்படி சாட்சி ஆகும்? இது எப்படி தேவன் உன் கூட இருக்கிறாருன்னு ஆகும்? உன்னை பார்த்தா இயேசுவை பார்க்கணும். என்னைக்கு அந்த சேஞ்சஸ் உங்ககிட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருதோ, அந்த டிரான்ஸ்ஃபார்ம் நீ ஆகுறியோ, அதுதான் வேறுபட வாழ்க்கையோட சக்ஸஸ்.